ஹாய், ஹலோ. இன்னைக்கு காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ தான் மத்தியான வேலைக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு தாங்க வைக்கிறேன். என்னன்னா, இந்த சாப்பாடு வைக்கிற வேலை மட்டும் எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க ஞாபகத்துல வருது. அது என்னன்னே தெரியல. அதனால ஃபர்ஸ்ட்டே நான் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி போட்டு தான் மத்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறமா முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன். சாப்பாடு வந்து வடிச்சு எடுத்தாச்சு. பொன்னி அரிசி தாங்க வச்சுட்டுருக்கேன். அதனால சீக்கிரமா ஆயிரும். இது வந்து முட்டைய வந்து கட் பண்ணிட்டு, இப்போ தான் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு, தண்ணிய குழச்சிட்டு இந்த மாரி பெரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதோ நான் வந்து பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு இருக்கேன். என்னன்னா அப்பப்பவே கழுவி முடிச்சிடணும் அவ்வளோதாங்க வேலை. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணிய குடிச்சிட்டு இப்போ நான் வச்சதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சுடு தண்ணி கூட வச்சுட்டு தான் இப்போ வந்து மத்த வேலைக்கு போறேன். அப்படின்னா நம்ம மத்தியானம் வரும்போது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா துவைச்சு, குளிச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள வந்து டைம் வந்து 1, 1:30 ஆயிருச்சு. சாம்பார் வந்து சூடாயிட்டு இருக்கு. இப்போதான் பப்படங்க. ஐயோ! பப்படம் வறுத்து எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிருச்சுங்க. கேரளால எல்லா டிஷ்ஷு கூடயும் இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிடுறாங்க. என்னங்க நான் பண்றது? புட்டு, இட்லி, தோசை, பிரியாணின்ட்டு எல்லாத்துக்குமே பப்படம் இல்லாம ஒண்ணுமே ஆகாது. அதுக்கப்புறமா மொளகா வறுத்திருந்தேங்க. உப்பு நெறச்ச மிளகா வறுத்து. அது சூப்பரா இருக்குங்க சாப்பாடு கூட சாப்பிடறக்கு. முட்டையும் வறுத்தாச்சு. அதே எண்ணெயில வந்து இந்த சாப்பாட்டையும் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். ஒரே பேன்ல வந்து தான் இது அத்தனையும் சமைச்சிருக்கேன். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னன்னா வேலை மிச்சம் ஆறதுக்கு தான். அதுக்கப்புறமா சுட சுட சாப்பாடு, முட்டை, பப்படம், அதுக்கப்புறமா உப்பு நெறச்ச மிளகா வறுத்தது, சூடான சாம்பார் ஊத்திட்டு மத்தியானம் ஒரு கட்டு கட்டியாச்சு. அந்த சாப்பாடெல்லாம் வச்சுட்டு உருட்டி அதையெல்லாம் சைட் டிஷ்ஷையும் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும், கேரளாவும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதில கிளிக் பண்ணிருங்க. ஓகே, பாய்.